யோசிச்சு பாருங்க, ஒரு கோர்ட் கேஸ்ல பிரதிவாதி அதாவது எதிர்த்தரப்புல இருக்கிறவரு ஒரு பேயா இருந்தா என்ன ஆகும்? கேக்குறதுக்கே விசித்திரமா இருக்குல்ல? ஆனா அப்படி ஒரு வழக்கு நிஜமாவே நடந்திருக்கு. ஒரு கோர்ட்டோட இறுதி தீர்ப்பையே ஒன்னும் இல்லாம ஆக்குன ஒரு வழக்கு இது. வாங்க இந்த விசித்திரமான வழக்க பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா இதுதான் இந்த முழு வழக்கையும் புரட்டி போட்ட ஒரு கேள்வி. சட்டப்படி இறந்து போன ஒருத்தர் மேல நம்ம கேஸ் போட முடியுமா? பல வருஷமா நடந்த ஒரு வழக்கைய ஆட்டம் காண வச்சது இந்த கேள்விதான். ஒரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்ப மொத்தமா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு காரணம் 23 வருஷமா புதஞ்சு கிடந்த ஒரு ரகசியம். அந்த ஒரு உண்மை வெளியே வந்ததும் முழு வழக்கும் அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. அப்படி என்னதான் அந்த ரகசியம்? அது எப்படி ஒரு வழக்கைய தலைகீழா மாத்துச்சுன்னு பார்க்கலாம். சரி, நாம பார்க்க போற வழக்கின் பேர் இந்திரா மோகன் சச்தேவ் வர்சஸ் நகர் நிகம் காசியாபாத். பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண சொத்து பிரச்சனை வழக்கு மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய சட்டப்பேர் கதை இங்கிருந்து தான் தொடங்குது. இந்திரா மோகன் சச்தேவ்னு ஒருத்தர் பல வருஷமா ஒரு சொத்துல வாழ்ந்துட்டு வராரு. அந்த சொத்து தனக்கு தான் சொந்தம்னு சொல்லி கோர்ட்ல ஒரு வழக்கு போடுறாரு. இது ரொம்ப நேரடியான ஒரு சிவில் கேஸ் மாதிரி தானே தெரியுது. ஆரம்பத்துல சச்தேவ் முன்வெச்ச வாதங்கள் எல்லாம் ரொம்பவே வலுவா இருந்துச்சு. அவர் காமிச்ச ஆதாரங்களை பார்த்த யாருமே இந்த கேஸ்ல அவருக்கு தான் ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் நினைச்சிருப்பாங்க. சச்தேவ் தரப்புல பலமான ஆதாரங்கள் இருந்துச்சு. பாருங்க, அவர் 1969ல இருந்து அந்த வீட்ல தான் இருக்காரு. அதுக்கு ஒழுங்கா சொத்து வரியும் கட்டிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம 2019ல ஒரு கோர்ட் தீர்ப்பு கூட அவர் கையில இருந்துச்சு. அதுல அந்த சொத்தோட ஓனர் இவர்தான்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இதையெல்லாம் வச்சு பாதகமான சுவாதீனம், அதாவது அட்வர்ஸ் பொசெஷன்ங்கிற சட்டக் கொள்கை மூலமா உரிமையை கேட்டாரு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தரோட சொத்துல அதோட உண்மையான உரிமையாளரை தவிர வேற ஒருத்தர் ரொம்ப காலம் தங்கியந்து அதை தன் சொத்து போலவே பாத்துக்கிட்டா கடைசியில அந்த சொத்து அவருக்கே சொந்தமாகிடும்னு சொல்றதுதான் இந்த கொள்கை. பாருங்க, சத்தேவ் கிட்டத்தட்ட 28,690 ரூபாய அந்த சொத்துக்காக நகராட்சிக்கு வரியா கட்டியிருக்காரு. ரொம்ப முக்கியமா, நகராட்சியும் அந்த வரிய வாங்கிட்டு அதுக்கு ரசீதும் கொடுத்திருக்கு. இது அவரோட வழக்குக்கு ஒரு பெரிய பலமா பார்த்தாங்க. எல்லாம் சச்சிதேவுக்கு சாதகமா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சப்பதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்தது. அந்த திருப்பந்தான் வழக்கின் போக்கியே மொத்தமா மாத்தி போட்டுடுச்சு. ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. எதிர்த்தரப்பு, அதாவது பிரதிவாதி தரப்புல இருந்து கோர்ட்ல ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் தாக்கல் செஞ்சாங்க. அது அந்த சொத்தோட உண்மையான ஓனரான சுஷீலா மெஹ்ராவோட இறப்பு சான்றிதழ். இந்த ஒரு ஆதாரம் சச்தேவோட முழு வழக்கையுமே கேள்விக்குள்ளாக்குச்சு. இப்ப இந்த கால வரிசைய பாருங்க. இந்த வழக்குல இருக்கிற வினோதம் உங்களுக்கே புரியும். சுஷீலா மெஹ்ரா 1996லயே இறந்து போயிட்டாங்க. ஆனா சச்தேவ் அவங்க இறந்து 23 வருஷம் கழிச்சு 2019ல அவங்க மேல வழக்கு போடுறாரு. இதை விட அதிர்ச்சி என்னன்னா, 2022ல கீழ் நீதிமன்றம் கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போன ஒருத்தருக்கு எதிரா தீர்ப்பு சொல்லிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் சட்டத்தோட ஒரு மிக முக்கியமான கொள்கை இந்த வழக்குல முன்னுக்கு வருது. அதுதான் செல்லாத நிலை, இங்கிலீஷ்ல நல்லிட்டின்னு சொல்வாங்க. இந்த ஒரு சட்ட கொள்கை தான் முழு வழக்கையுமே ஆரம்பத்திலிருந்தே செல்லாதுன்னு ஆக்கிடுச்சு. அப்போ இந்த நல்லிட்டி இல்லனா செல்லாத நிலைனா என்னன்னு கேக்குறீங்களா? சட்டப்படி ஒரு செயல்பாடு இல்லனா ஒரு தீர்ப்பு ஆரம்பத்திலிருந்தே தவறா இருந்தா அது நடந்ததாவே கருதப்படாது. அதுக்கு எந்த ஒரு சட்ட மதிப்பும் கிடையாது. சிம்பிளா சொன்னா அது ஒரு பூஜ்யத்துக்கு சமம். இது ஏதோ இந்த கேஸுக்காக புதுசா சொல்ற விஷயம் இல்ல. விக்ரம் பால்சந்திரா கோங்கடே வழக்குல உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இறந்த நபர்களுக்கு எதிராவோ இல்ல ஆதரவாவோ கொடுக்கப்படுற எந்த தீர்ப்பும் சட்டப்படி செல்லாது. இது சட்டத்துல ஒரு அடிப்படையான விதி. உயர்நீதிமன்றம் சச்தேவ் வச்ச ஒவ்வொரு வாதத்தையும் தவிடுபொடியாக்குச்சு. முதல்ல, சொத்து வரி கட்டுறதுனால மட்டும் ஒருத்தர் உரிமையாளர் ஆயிட முடியாது. ரெண்டாவது, ஒரு வாடகைக்கு இருக்கிறவரு வீட்டு ஓனருக்கு எதிராவே அந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாட முடியாது. எல்லாத்துக்கும் மேல, அவர் கையில இருந்த அந்த முந்தைய நீதிமன்ற தீர்ப்பு இறந்து போன ஒருத்தருக்கு எதிரா வாங்கப்பட்டதுனால அது சட்டப்படி செல்லாது. அதனால வாதியோட வாதங்கள் அத்தனையும் நிராகரிக்கப்பட்டது. இந்த தெளிவான வாதங்களுக்கு பிறகு உயர் நீதிமன்றம் தன்னோட இறுதி மற்றும் தீர்க்கமான தீர்ப்பு கொடுத்தது. இது கீழ் நீதிமன்றம் செஞ்ச ஒரு பெரிய தவறு சரி செஞ்ச ஒரு முக்கியமான தீர்ப்பா அமைஞ்சது. தீர்ப்பு ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. மேல்முறையீடு ஏத்துக்கப்பட்டுச்சு. கீழ் நீதிமன்றத்தோட தீர்ப்பு மொத்தமா ரத்து செய்யப்பட்டுச்சு. சச்தேவோட வழக்கு ஆரம்பத்திலிருந்தே சட்டப்படி தகுதியற்றதுன்னு உயர்நீதிமன்றம் அறிவிச்சுது. உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றதோடு நிறுத்தல, கீழ்நீதிமன்ற நீதிபதியோட செயல்களை ரொம்ப கடுமையா விமர்சிச்சுது. அவரோட செயல் அதிர்ச்சி அளிக்குது, வேண்டுமென்றே செஞ்ச நீதித்துறை முறைகேடு, ஒரு பட்டப்பகல் நீதி படுகொலைன்னு கூட வர்ணிச்சுது. ஒரு அடிப்படை தவறு எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம்.
சோ இந்த முழு வழக்கிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். எந்த ஒரு சட்ட வழக்கா இருந்தாலும் சரி, அதுல உயிருடன் இருக்க வாதியும் பிரதிவாதியும் கண்டிப்பா இருக்கணும். ஒருவேளை பிரதிவாதி உயிருடன் இல்லைன்னா அந்த வழக்க தொடர்றதுக்கே தகுதி கிடையாது. அந்த முழு சட்ட நடவடிக்கையுமே அர்த்தமில்லாததா மாறிடும். சரி, இந்த ஒரு வழக்கு சரி செய்யப்பட்டுருச்சு. ஆனா இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புதில்லையா? இது மாதிரி யாருமே கவனிக்காத அடிப்படை பிழைகளோட இன்னும் எத்தனை தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம்? சட்டத்தோட கண்கள்லேருந்து சில விஷயங்கள் தப்பிடுமா? இல்ல சில சமயம் பேய்களும் வழக்குகள்ல ஜெயிச்சிடுமா? யோசிச்சு பாருங்க.